இங்கு எல்லோருமே தேர்தல் அரசியலில் தோற்று போனார் என்று பலர் கவலைப்படுவார்கள். நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் தோல்வி என்பது சட்டமன்றத்தின் தோல்வி, நாடாளுமன்றத்தின் தோல்வி, இந்திய ஜனநாயகத்தின் தோல்வி. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது மாபெரும் வெற்றி. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறக்கவில்லை, அவர் வாழ்வார். ஆனால் அவர் ஏற்றிருந்த பொது உடைமை தத்துவம் செத்துவிட்டது என்று நான் உறுதிப்பட சொல்ல முடியும். பொது உடைமை தத்துவத்திற்கென்று ஒரு அமைப்பாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உருவான ஆண்டில் அதே நாளில் பிறந்த பெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நல்ல காலம், நல்ல பொழுது, நல்ல வேலை என காலத்தையும் நாம் பாராட்டி குறிக்கின்றோம். நல்ல மனசு, நல்ல பிள்ளை குணங்களை விதந்தோதுகிறோம். நல்ல மனிதர் என்று கூட அரிதாக சிலரை சுட்டிக்காட்டி இந்திய ஜனநாயகத்தில் வெகு அரிதாக சில நல்ல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல தலைவர் என்ற உடனே இந்திய பெருந்தேசம் முழுமையும் அனைத்து விரல்களும் ஒருவரை நோக்கி நீளுகின்ற அதிசயம்தான் நல்லக்கண்ணு. நீ நறுமணம் பூசிய நாகரிக நட்சத்திரம் அல்ல, உழைக்கும் மக்களின் உப்பேரிய வியர்வை நீ. அடக்குமுறை எதிர்த்து கொப்பளித்து தெரிக்கும் பச்சை குருதி நீ. உன்னை எழுதுதல் அத்தனை எளிதல்ல. உவமை, உருவகம், உயர்வு நவிர்ச்சியே இதுவரை இங்கு பாடுபொருளானது. உண்மை பாடுபொருளானது உன்னால் தான். அரசியல் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் எனும் பிளாட்டோவின் கூற்றை பொட்டில் அடித்து தகர்த்த பிறப்பு நீ. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தோழர் நல்லக்கண்ணு ஐயா குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி பாலமுரளி வர்மன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்திருக்கிறோம். காலையில் நீங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு இணைந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்காக நல்லக்கண்ணு ஐயாவை குறித்து ஒரு 100 கவிஞர்களிடம் 100 கவிதைகள் வாங்கி நூல் வெளியிட்டிருக்கீங்க. உங்களுக்கும் தோழர் நல்லக்கண்ணு ஐயாவுக்குமான அந்த உறவு, நட்பு குறித்து சொல்லுங்கள் தம்பி. அரிதினும் அரிதான ஒரு அரசியல் தலைமையாக வாழ்ந்து இன்றைக்கு அவருடைய உடல் நம்மிடமிருந்து பிரிந்திருக்கிறது. சரி. அவர் உயிரை நாம் அனைவரும் சுமக்கிறோம். அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் சுமக்கிறோம். அவர் தன்னையே இந்த தமிழ் நிலத்துக்கு ஒப்படைத்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் வாழ்நாள் போலவே இறந்த பிறகும் கூட தன்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்விக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்படைத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையும் அப்படித்தான் தொடங்கினார். அவருடைய இறுதி நாளிலும் அந்த பொது நலனுக்கான தன்னுடைய வாழ்க்கையை, அந்த பயணத்தை அப்படித்தான் நிறைவு செய்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அறிவு மூதாட்டி ஔவை சொன்னது ஐயாவுக்கு அப்படியே பொருந்தும். அரசியல் களத்தில், அவருடைய தனி வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் அவர் தன்னை முதலில் ஒரு சீர்மிகு மனிதராக, ஒழுக்க சீலராக, வாழ்க்கைக்கும் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் வேறுபாடில்லாத தன்னுடைய வாழ்க்கையை சீரிய முறையில் அமைத்து கொண்டிருந்தார். இங்கு எல்லோருமே அவர் தேர்தல் அரசியலில் தோற்று போனார் என்று பலர் கவலைப்படுவார்கள். வெற்றி தோல்வி என்பது, நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் தோல்வி என்பது சட்டமன்றத்தின் தோல்வி, நாடாளுமன்றத்தின் தோல்வி, இந்திய ஜனநாயகத்தின் தோல்வி. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது மாபெரும் வெற்றி. ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருப்பது என்பதை இந்த சமூகம் எதை கொண்டு அளவிடுகிறது என்றால், பிரபலமாக இருப்பதெல்லாம் வெற்றி, புகழுடன் பொய்ப்புகழுடன் இருப்பதெல்லாம் வெற்றி, பெரும் செல்வங்களை நீங்கள் அநீதியான முறையில் சேர்த்திருந்தாலும் கூட அது வெற்றி என்று கருதுகிறது. அப்படியான ஒரு பார்வைக்கு, ஒரு நோக்குக்கு இங்கு சமூகம் பழக்கப்படுத்திருக்கிறது. பொருளியல் சார்ந்த இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு, தாராளமயமாக்கலுக்கு பிறகு
பொருள் ஈட்டுவதுதான் வாழ்வின் வெற்றி என்று கல்வி உட்பட நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் இந்த பார்வை வந்துவிட்டது. ஆனால் ஒரு மனிதன் எப்போது வெற்றிகரமாக வாழ்கிறான் என்றால் அவன் இந்த சமூகத்திற்கு என்ன செய்கிறான், தான் சார்ந்திருக்கின்ற மண்ணிற்கு என்ன செய்கிறான், கேட்பதற்கு ஆளில்லாத, ஒடுக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன பங்காற்றுகிறான், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை எந்த அளவில் உறுதிப்பாட்டுடன் கடைபிடிக்கிறான் என்பதுதான் வெற்றி. அந்த வகையில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அடைந்த வெற்றியை இங்கு எந்த அரசியல்வாதியும் அடையவில்லை. இந்த இந்திய ஜனநாயகத்தில் என்பது அதுதான் அவர் வாழ்க்கை. இன்றைக்கு இந்த தலைமுறை வரையிலும் இப்படி ஒரு அப்பொழுக்கற்ற ஒரு தலைவர் வாழ்ந்தார் என்று இந்த தலைமுறையும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, கொண்டாடுகிறது, மதித்து போற்றுகிறது இல்லை. அதுதான் அவர் வாழ்வின் வெற்றி. இதில் தேர்தல் வெற்றி எல்லாம் கணக்கிலே வராது. அது ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் கணுக்கால் மூடிக்கு கூட அது சமமாகாது. இந்த தேர்தல் வெற்றி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், அமைச்சராக இருப்பவர்கள், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாரும் அவருக்கு நெருங்கியவர்கள் தான், எல்லாராலும் மதிக்கப்பட்டவர் தான். இன்றைக்கு புகழ் வணக்கம் செலுத்த வந்தவரெல்லாம் கூட ஐயா யாரெல்லாம் எதிர்த்து போராடினாரோ, எந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடினாரோ, எந்த முதலாளித்துவத்துக்காக இங்கே இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்களோ, எந்த முதலாளித்துவம் இந்த அரசியல் ஊழல் அரசியல்வாதிகளை ஊட்டி வளர்க்கிறதோ அவர்கள் எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்தினார்கள். ஆனாலும் எந்த மக்களுக்காக ஐயா போராடினாரோ அந்த மக்கள் பெருந்திரளாக வந்து அவருக்கு அந்த இறுதி வணக்கத்தை செலுத்தினார் என்பதிலிருந்து தான் அவருடைய இந்த மண்ணில் அறம், அரசியல், நேர்மை இன்னும் எப்போதும் பட்டு போயிடாது என்பதற்கான சான்றாக அவருடைய வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து இறுதி நாள் வரை இருக்கிறது என்பதுதான் நாம் அவருக்கு இன்றைக்கு இறுதி நாளில் அவருக்கு மக்கள் செய்த இறுதி வணக்கத்திலிருந்து, புகழ் வணக்கத்திலிருந்து புரிந்து கொள்வோம். எனவே நான் என்னுடைய கவிதை குறித்து நீங்கள் சொன்னீர்கள். அந்த கவிதையில கூட நான் இந்த நிகழ்வில் இந்த நேர்காணல் இறுதியில் நாம் அந்த கவிதையை வாசிப்போம் எல்லாருக்காகவும். இன்றைக்கு மீண்டும் ஐயாவுக்கு அந்த புகழ் வணக்கத்தை செலுத்துகிற அந்த வாய்ப்பு அந்த கவிதையை நான் வாசிப்பதன் மூலமாக பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் கூட உன்னால் தான் எங்களுக்கு இன்னமும் அரசியல் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று ஒரு வரியில குறிப்பிட்டிருப்பேன். அது நாடாளுமன்றமா சட்டமன்றமா என்பது அல்ல இல்லையா, அது மாதிரி அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நீங்க இன்றைக்கு கம்யூனிசம் செத்துவிட்டது, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறக்கவில்லை, அவர் வாழ்வார். ஆனால் அவர் ஏற்றிருந்த பொது உடைமை தத்துவம் செத்துவிட்டது என்று நான் உறுதிப்பட சொல்ல முடியும். இந்திய பெருநிலத்தில் பொது உடைமை தத்துவத்திற்கென்று ஒரு அமைப்பாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உருவான ஆண்டில் அதே நாளில் பிறந்த பெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 1925 டிசம்பர் 26ஆம் நாள் ஐயா அவர்கள் பிறக்கிறார். அன்றுதான் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி, பொது உடைமை கட்சி இங்கே அமைப்பாக உருவாகிறது. அது எவ்வளவு பொருத்தமானதாக இருந்த ஒரே ஒரு பொது உடைமைவாதியையும் நாம் இழந்து விட்டோம் என்று 2-3 நாட்களாக ஐயாவுடைய ஊசலாட்டம் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அது குறித்து கவலையோடு நாம் எல்லோரும் பகிர்ந்து கொண்டே இருந்தோம். அதற்குள்ள அவசரப்பட்ட செய்திகளும் தவறாக பரப்பப்பட்டது. அந்த செய்தியை பரப்பவர்களுக்கெல்லாம் எடுத்து இல்லை என்று நான் அதை மறுத்து உடனே அவர்கள் நீக்க சொன்னேன். தம்பி அவருடைய ஐயாவுடைய பேரன் ஐயப்பனுடன் தொடர்பில் இருந்தேன். முந்தைய நாள் இரவு 11 மணிக்கு பேசும்போது கூட மருந்து கொடுத்திருக்கிறோம், 5 மணி நேரம் கழித்து அந்த மருந்து வேலை செய்யும் என்று மருத்துவர்கள் நம்பிக்கையோடு கூறுகிறார்களா என்று ஐயப்பன் சொன்னார். அந்த செய்திகளெல்லாம் அண்ணனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மறுநாளும் காலையிலும் அது உறுதி, ஐயா மீண்டு வந்து விடுவார். எப்போதுமே இந்த ஓராண்டு காலமாகவே ஒரு நீண்ட காலமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு அடிக்கடி மருத்துவமனை சென்று வந்தார். ஓராண்டு காலமாக தீவிர சிகிச்சைகள் அடிக்கடி எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஏனென்றால் நூற்றாண்டு அவருக்கு ஐயாவோட நூற்றாண்டு அந்த நிகழ்வு நடத்தினார் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன். ஒரு ஐயாவின் மீது கொண்ட அபரிமிதமான அன்பால், பேரன்பால் தன்னை வந்து நல்லக்கண்ணு அவர்கள், ஐயா அவர்கள் மணிவண்ணன் அவர்களை தன்னுடைய மகன் போல கருதினார். இவரும் தன் தந்தைக்கு செய்கின்ற கடமையாக ஒவ்வொன்றும் எப்போது செய்து கொண்டிருந்தார். அதனால ஒரு தலைவனுக்கு தமிழ்நிலத்தில் அவர் வாழும் போதே நூற்றாண்டு கொண்டாடுகிற ஒரு வாய்ப்பு, நல்வாய்ப்பு ஐயா நல்லக்கண்ணுக்கு தான் அமைந்தது. அதை செய்ய வேண்டும். இங்கே அரசியலாளர்கள் செய்யவில்லை, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் செய்யவில்லை, நாம் செய்வோம் என்று அவர் மீது கொண்டிருந்த அளப்பரிய பற்றால்
அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் அந்த நிகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த தொடக்க நிகழ்விலிருந்து அதை வடிவமைப்பதிலிருந்து அதற்கான பணிகளை பெரும் பணிகளை செய்த வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அப்போ அந்த நூற்றாண்டு விழா, ஐயாவுடைய நூற்றாண்டு நிறைவு விழா கலைவாணர் அரங்கில் நடத்தப்பட்ட போது கூட ஐயா நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொன்னாலும் இல்லை, மக்களுக்காக வருகிறேன் என்று வந்து அரங்கிலே காலையிலிருந்து மாலை வரை இருப்பதற்காக அவர் மிகவும் முயற்சி எடுத்துக்கொண்டார். ஆனால் மதியத்திற்கு பிறகு அவருடைய கால்களில் வீக்கம் வந்ததால் மதிய 2வது அமர்வுக்கு ஐயாவால் பங்கேற்க முடியவில்லை, வீட்டில் ஓய்வெடுக்க போனார். அப்போதிருந்தே அந்த உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து வந்தது என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். நூற்றாண்டு விழா பற்றி நாம் பேசுவோம். அப்போது தொடங்கி அந்த ஏற்ற இறக்கங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் நாம் ஐயாவை நந்தனத்தில் இருக்கிற அவர் வீட்டுக்கு சந்திக்க போகும்போதெல்லாம், அது இரவு நேரத்தில், இரவு பின்னிரவு 9:30 10 மணிக்கெல்லாம் போயிட்டு வரும்போதும் போகும்போதும் அப்போ சரியா 100 ஆண்டு ஆயிடுச்சு வயது. உள்ளிருந்து ஐயாவே நடந்து வந்து அந்த வாயிலில் இருக்கிற அந்த கதவை அவரே அந்த சாவியை கொண்டு திறப்பார். ஐயா அந்த சாவியை கொடுங்க, நாங்கள் துறை, ஏன்னா அரை இருட்டா இருக்கும், அங்கே உங்களுக்கு தெரியும் வெளிச்சம் குறைவா இருக்கும். ஆனாலும் அந்த முயற்சி அதை பற்றி பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்களே அந்த சாவியை பூட்டை திறந்து திரும்பி அதை மறுபடியும் அதை போட்டுட்டு சங்கிலியை போட்டுட்டு உள்ளே திரும்பி எங்களை வாசல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. எல்லாரையுமே தான், எல்லாருக்கும் அப்படி தான். அது மாதிரி திரும்ப அனுப்பும் போதும் நீங்கள் இருக்க நாங்கள் பூட்டிட்டு சாவி தரனாலும் ஐயாவே பூட்டி எடுத்துட்டு போவாங்க. அப்படி ஆரோக்கியமாக நாம் பேசுவது நன்றாக கேட்டது, நாம் பேசுவது நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு நகைச்சுவையோடு பதில் சொல்வார். எப்போது 100 ஆண்டு நிறைவு பெறும். அப்புறம் பார்வை, காது கேட்கும் திறன் எல்லாமே சரியா இருக்குது. கடந்த ஓராண்டுகளாக கொஞ்சம் அவ்வப்போது முடியாமல் போனது. இது போன்ற அந்த அவசரமாக இந்த செய்திகளை கேட்டு அடிக்கடி 20 நாளாக மருத்துவமனையில் இருந்ததுனால இந்த செய்திகள் பரப்பிய போது இல்லை என்று சொன்னார். ஆனால் இயற்கையை நாம் யாரும் இந்த ஒரு இடத்தில் வெல்ல முடியாது என்கிற போது நேற்று மதியம் 2 மணிக்கு அந்த செய்தி வந்தது. ஆனாலும் அவர் முழுமையான தன் வாழ்வை, மக்களுக்கான தன் வாழ்வை முழுமையாக நிறைவாக வாழ்ந்து முடித்திருக்கிறார் என்பதில் அந்த பெருமையோடு நாம் ஐயாவுக்கு இறுதி வணக்கத்தை செலுத்தினோம். அப்புறம் குறிப்பா ஒரு கொள்கை, அந்த கொள்கையின் வழி நிற்பது, தான் ஏற்றுக்கொண்ட இயக்கத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது. அவர் பெரிய தலைவராக, மாநில செயலாளராக, கமிட்டியில் அந்த குழு, மாநில குழுவில் எல்லாமாக உறுப்பினராக இருந்து நீண்ட நெடுங்காலமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் பிறந்த நாள்லேருந்து பிறந்து 13 வயதிலே பொது உடைமை கட்சிக்கு வந்துட்டார் ஐயா. 13 வயதிலிருந்து பொது உடைமை கட்சியை ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ஒரு மூத்த தலைவர். ஆனாலும் அவர் இந்த கட்சிக்கு நான் கட்டுப்பட்டவன் என்கின்ற ஒரு சீரிய தொண்டராகத்தான் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒழுங்கு இருக்குது இல்லையா, அந்த ஒழுங்கு, அந்த கட்டுப்பாடு, தான் ஏற்றுக்கொண்ட இயக்கத்தின் நெறிமுறையை பின்பற்றுவது என்பது அவர் தன் வாழ்நாளில் நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய பாடம். பாடம் என்பது நடத்துவதல்ல, நடந்து காட்டுவது என்பதை ஐயா மிக சரியாக பின்பற்றியவர். எதனால் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும் 2009 நாம் எத்தகைய நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தோம். இந்த இனம் எவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்தது. அதை ஒட்டி நடந்த எல்லாவித போராட்டங்களிலும், சென்னையில் நடந்த போராட்டங்களை பெரும்பாலும் ஒருங்கிணைக்கிற பணிகளை செய்து பங்கேற்றவன் என்ற முறையில் 2011ஆம் ஆண்டு ராஜீவ் மரணத்தின் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த நமது அண்ணன்கள் 6 பேர், அக்கா நளினி அவர்கள் உட்பட எல்லாரும் சிறையில் இருந்தார்கள். 2010 அண்ணன் சீமான் அவர்கள் வேலூர் சிறைக்கு போன பிறகு அப்போதுதான் சிறை கதவுகள் திறக்கப்படவில்லை தவிர இந்த நமது உறவுகள் சிறையில் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாடெங்கும் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா தமிழர்களுக்கும் மீண்டும் அவர்களுக்கான ஒரு வாசலை திறந்து விட்டது அண்ணன் சீமான் அவர்களால். அப்போது அணி அணியாக தமிழர்கள், தமிழ் உறவுகள் வேலூர் நோக்கி படையெடுத்தார்கள். அதன் பிறகு அந்த அழுத்தங்கள், இதை ஒட்டி 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் நாள் திடீரென்று அன்றைய காங்கிரஸ் அரசு பேரறிவாளன், முருகன், சாந்தன் 3 பேரையும் உடனடியாக தூக்கிலிட உத்தரவிட்டது. உங்களுக்கு நினைவிருக்கும் இல்லையா? அப்போ மறுபடியும் தீப்பற்றி கொண்டது. இந்த நிகழ்வுக்கு நடந்த போராட்டங்கள், பல்வேறு பிரச்சாரங்கள், பல்வேறு முனைப்புகள், முன்னெடுப்புகள் எல்லாவற்றிலும் நாம் முன்னாடி இருந்தோம். அது குறித்து விரிவாக நாம் இன்னொரு காணொளியில் பேசலாம். அப்படியான இந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் செய்த போது
ஆமா, மரண தண்டனை எதிர்ப்பு மக்கள் இயக்கம் என்று ஒன்றை உருவாக்குது. அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் வேலூர் சிறையில் அவரை சந்தித்த போது அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். சரி. அதற்கு முதலாக ஒருங்கிணைப்பாளராக நானும், டேவிட் பெரியார் என்கிற டேவிட் வீரப்பன் அவர்களும் அதற்கான பொறுப்பாக இருந்தோம். அப்போ அந்த அமைப்புக்கான அலுவலகத்தை நான் என்னுடைய நண்பருடைய திரைப்பட அலுவலகத்தில் இருந்தால் அதை இயங்கணும். அப்போது அம்மாவை குமுதம் ரிப்போர்ட்டில் ஐயா ஏகலைவன் அப்போ பதிவு செய்து கொண்டிருந்தாங்க. அங்கே அழைச்சிட்டு போய் நேர்காணல் கொடுக்க வைப்பது, இந்த கண்ணீர் துளிகள் அம்மாவின் ஒரு தாயின் கண்ணீர் என்று அதை மக்களுக்கு முதல்ல எடுத்துகிட்டு போகணும் போது, அப்புறம் இதற்கான போராட்டங்களுக்காக ஒவ்வொரு அமைப்பாக ஆதரவை தேடுகின்ற பொழுது ஐயாவை இந்த பொது உடைமை கட்சி அலுவலகத்தில் அம்மாவை அழைத்து கொண்டு போய் சந்திக்கிறோம். நல்லக்கண்ணு ஐயாவை எல்லா தோழர்களையும், ஐயா மகேந்திரன் ஐயா நமக்கு நல்ல நெருக்கம், ஐயா அப்போ தாப்பாண்டியன் அவர்கள் இருந்தாங்க, ஐயா நல்லக்கண்ணு ஐயாவை தான் அப்போ போய் சந்திச்சு கேட்கணும், நீங்க வரணும் இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு சொன்னபோது, இது தமிழினத்தின் உயிர் கடமை இல்லையா? நம்முடைய உறவுகளை இந்த தூக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், தூக்கிலிருந்து காப்பாற்ற வேண்டும், பிறகு அது வாழ்நாள் தண்டனையாக மாற்றி பிறகு விடுதலையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது அப்போ நடந்த முன்னெடுப்பு. அப்போதும் கூட அது எவ்வளவு தலையாய சிக்கலாக இருந்தாலும் கூட ஐயா அப்போது சொன்னது, அந்த நேர உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்த எனக்கெல்லாம் கோபமாக தான் வந்தது. ஆனாலும் நான் ஐயாவிட அப்பவே சொன்னேன், அந்த சொல்லையும் இப்போ சொல்கிறேன் நான். ஐயா என்ன சொன்னாங்க, நீங்கள் வரணும், அம்மாவும் நானும் தான் போயிருக்கிறோம், நீங்கள் வரணுங்கய்யா, இந்த மாதிரியான நிகழ்வு முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் கமிட்டியில் கேட்டு சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதில் கட்சி அதுதான் இப்போ 2 இடம். இது எவ்வளவு தீப்பற்றுகிற ஒரு உணர்வு கொந்தளிப்பில் தமிழ்நாடு இருக்கிறது. அது நம்முடைய உறவுகள், நாமெல்லாம் பெரும் பதட்டத்தில் இருக்கிறோம். அப்போ அவருக்கும் அது தெரியும், இது நாம் செய்ய வேண்டிய கடமை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நிதானத்தோடு அந்த ஒழுங்குகளுக்கு, வழக்கமாக இராணுவத்தில் ஒபே த ஆர்டர் உங்களுக்கு தெரியும், அது அங்கே நீதி நியாயம் உண்மை சரி எதுவும் பார்க்க மாட்டான், ஒபே த ஆர்டர் தான். அது போல ஐயா அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நான் கமிட்டியில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, ஐயா என்னங்கய்யா நீங்கள் குழந்தை மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உடனடியாக அவசரப்பட்டு. எனக்கு என்னன்னா, முடிவை நீங்களே எடுக்கணும். ஆமாம், கட்டளை தளபதிகளுக்கு களமுனையில் இருப்பவனுக்கு தான் அந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனாலும் அப்போதும் கூட நான் கமிட்டியில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டாலும் கூட பிறகு நான் அதை ஆய்வு செய்து யோசித்து பார்க்கும் பொழுது, எப்படியான ஒரு ஒழுங்கு, எப்படியாக இந்த மனிதன் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார்களா என்றால் தெரியவில்லை. இன்னொருத்தர் இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம், இப்போ அதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஐயாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்த வந்த போது கூட இன்றைக்கு மாநில செயலராக இருக்கிற மரியாதைக்குரிய வீரபாண்டியன் அவர்கள் குடும்பத்தோடு வந்தாங்க. எல்லாரும் முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் போகிறாங்க இல்லையா, திரைத்துறை சேர்ந்தவர்கள்னு தனி வழியில் போகிறாங்க. அரசியல் கட்சி தலைவர் அவர்கள் குடும்பத்தோடு வந்த வீரபாண்டியன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மக்கள் வரிசையில் காத்திருந்தார்கள், அங்கே அவர்களிடம் அனுப்பி நீங்கள் அங்கே போய் நின்று அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் அந்த வாயிலில் போனார். இப்போவும் ஐயாவை பின்பற்றியவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அவரையும் சொல்கிறேன். ஆனால் ஐயாவின் ஒழுங்கை, அந்த கட்டுக்கோப்பை அப்போது நான் கண்டு வியந்தேன் முதல்ல. அதிலிருந்து அப்புறம் அடிக்கடி அப்போ இங்கே வந்தாங்க, தியாகராய நகரில் இருந்தாங்க, நந்தி சிலை இருக்குல்ல, அதுக்கு எதிரில் இருப்பாங்க, அங்கே தான் போய் அடிக்கடி சந்திப்போம். திரைப்படத்துறை சார்ந்து நம்ம கதையில் பொது உடைமை தத்துவத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கதையில் வைக்கும்போது அது குறித்து பேசுகிறது, அவருடைய வாழ்க்கையை கேட்கும் போது, இப்படி எடுத்து தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்வுகளை அடிக்கடி சந்திப்பது உண்டு. அப்புறம் பொதுவாக நாம் எடுக்கிற முன்னெடுப்புகள் எல்லாவற்றிலும் ஐயாவை அழைப்பது உண்டு. அது குறிப்பாக ஐயா மணிவண்ணன் அவர்களுடைய அந்த அறக்கட்டளைக்கான நிகழ்வுகள், அப்புறம் 100ஆண்டு விழாவது தனியாக பேசுவோம். அடுத்தது மிக முக்கியமானது அந்த 3 தமிழர் தூக்கு. இதற்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற நம்மளுடைய நேர்காணல் கூட, அண்ணன் சீமான் அவர்கள் சிறையில் இருக்கும்போது நம்ம இருசக்கர வாகனத்தில் உதவி இயக்குநர்கள் அவர் 100 பேர் போனோம், 50 இருசக்கர வாகனத்தில். அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த 3 தமிழர் விடுதலைக்காக, தூக்கிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 500 இருசக்கர வாகனங்கள் 1000 பேர் என்று பெரிய அளவில் திட்டமிட்டு, மரண தண்டனை எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அதை எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து ஆலந்தூரிலிருந்து புறப்பட்டு வேலூருக்கு இருசக்கர வாகன பயணம் போனோம். அப்படி போகும்போது தான் தங்கை செங்கோடி அவர்கள் காஞ்சிபுரம் பச்சையப்ப கல்லூரி வாசலில் இருந்து எங்களோடு, குறிப்பாக என்னோடு, அந்த ஒரு டிவிஎஸ் சாம்பியன் சொல்கிற அந்த வாகனத்தில் வர்றாங்க.
அவங்க அப்போ வந்து காஞ்சி மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த எங்களோட பயணத்தில் இணைஞ்சிக்கிட்டாங்க. அந்த பயணம் முடிந்த பிறகு அங்கே போயிட்டு அண்ணன்கள்லாம் சந்தித்த பிறகு அடுத்து 45 நாள் தொடர் உண்ணாநிலை போராட்டம் இங்கே கோயம்பேட்டில் மரியாதைக்குரிய ஐயா திருச்சி சவுந்தரராஜன் அவர்களுடைய இடத்துல நடந்தது. செங்கொடி செங்கோடி அந்த செங்கோடி அரங்கமாக தொடங்கும் போது கிடையாது. அதுதான் 3ஆம் நாளில் அந்த நிலையை முற்றிலுமாக மாறுகிறது. அந்த 45 நாள் உண்ணாநிலை போராட்டம் தொடங்கிய பிறகு 3ஆம் நாள் இயக்குனர் சேரன் அண்ணன் அவர்களும் நானும் அங்கே அமர்ந்திருக்கும் போது மாலையில் இரவு நேரத்தில் எனக்கு அழைப்பு வருது. அப்போ தான் இந்த மாதிரி தங்கச்சி பேர் சொல்லலை, அப்போ ஒருத்தவங்க காஞ்சி மாவட்டத்தில் தன்னை அண்ணன்களை விடுதலை செய், எங்கள் அண்ணன்களை தமிழர்களை விடுதலை செய் என்று சொல்லி தன் உயிரை தியாகம் செய்து விட்டார். அந்த செய்தி வந்தபோது நான் உடனே கலங்கி விட்டேன். அங்கே இயக்குனர் சேரன் அவர்கள் தான் வந்து நமக்கு பெரிய ஆறுதலாக இருந்து உடனடியாக ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் உடனடியாக நம்ம இந்த நிகழ்வு நடந்த அந்த தங்கை தற்கொலையாக ஆன இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது காலையில் போயிட்டோம். எல்லாரும் உலகம் போல் இப்போ தம்பி முத்துக்குமாருக்கு நடந்தது போல் உணர்ச்சி கொந்தளிப்போடு தமிழர்கள் கூடுகிறார்கள். இங்கேருந்து போகும்போதே ஒரு முடிவோடு நான் போகிறேன். தங்கையின் உடலை இங்கே கொண்டு வந்து அந்த சவுந்தரராஜன் அரங்கம் ஐயாவுடைய இடத்தில் நடந்த அந்த உண்ணாநிலை போராட்டம் நடந்த இடத்துல அந்த உடலை வைத்து மக்களின் பார்வைக்கு வைத்திருந்து இங்கே அதை வைத்து தங்கை அதை எழுதி வைத்து தானே இருந்தாங்க. தம்பி போலவே தம்பி ஒரு பெரும் சாசனத்தை எழுதினார், ஒரு வாக்குமூலத்தை எழுதினார், தமிழர்களை தட்டி எழுப்புகின்ற ஒரு பேரறிவிப்பை செய்தார். ஆனால் தங்கை முத்துக்குமார் போல என்று சொல்லியே அந்த வரிகளை எழுதி வைத்திருந்தார் இல்லையா. அதனால இவர்களை கொண்டு வந்து சென்னையில் காஞ்சிபுரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அந்த காஞ்சி மக்கள் மன்றம், அங்கே பண்ணிடக்கூடாது, உடலை இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனோம். இரவில் பேசும்போதும் உறுதியாக அதை செய்யலாம் அப்படின்னு அங்கிருந்தவர்களும் சொன்னார்கள். ஆனால் காலையில் அந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் நடப்பதுக்குள்ள நிலை மாறிவிட்டது. ஏனென்றால் அரசு, உளவுத்துறை சார்ந்தவர்கள் கட்சி வைத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் கலைஞருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் திமுகவுக்கும் உளவுத்துறைக்கும் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் தானே. அவர்கள் வந்து அங்கே நிலையை மாற்றி விட்டார்கள். ஆனாலும் இதை விடக்கூடாது, இங்கேருந்து உடல் அங்கே போகுது, இல்லைன்னா இங்கேருந்து 2 உடல் போகும் அப்படின்னு உக்கிரமா எனக்கு நிறைய பேர் எடுத்து ஆறுதல் படுத்துகிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அங்கே அந்த மன்றத்தில் மேலே ஒரு அரங்கம் இருந்தது, ஒரு கூடம் இருந்தது. அங்கே ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், குணசேகரன் அவர்கள், பொதுவுடைமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகளுடைய சிந்தனை வளைவன் அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள், மருத்துவர் விமனாமூர்த்தி அவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க. நாங்கள் இந்த திட்டத்தோடு இதை செய்தே தீர வேண்டும் என்ற தீவிரத்தோடு நான் இயக்குனர் ராம் அவர்களும் முன்னால் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு பின்னாடி 10 பேர் உட்காந்துருக்காங்க. மரியாதைக்குரிய நண்பர் செல்வராஜ் முருகன் என்ற நண்பரும், அவர் இந்த பேரறிவாளன் விடுதலை அது குறித்து மிக முக்கியமாக மரண தண்டனை மக்கள் இயக்கத்திற்கெல்லாம் அவர் பின்னால் இருந்து மிக முக்கியமாக இயங்கியவர். அதுபோல் அமெரிக்காவில் ஆமாம் இங்கே இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார். அப்புறம் எல்லாரும் இருக்காங்க, ஐயாலாம் இருக்காங்க. நாம் வந்து உறுதியாக வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோபமாக போராடுறோம், தங்கை உடலை எடுத்துகிட்டே போய் ஆகணும்னு. அப்போ தான் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அரசு அனுமதிக்காது, காவல்துறை அனுமதிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்போ காவல்துறைட்டையும் அரசுட்டையும் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்திருக்கிறோம் நம்ம? அப்படியே எல்லா போராட்டத்தையும் நீங்கள் நடத்திருக்கீங்களா அப்படின்லாம் தொடருது விவாதங்கள். அப்படியே எல்லாம் அப்போ கை கட்டிட்டு எல்லாம் பேசுகிறத கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு இல்லை. ஆனால் அந்த மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதற்குள்ளே எல்லாருமே பேசி அந்த திட்டத்தை நடத்திடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தாங்க. காவல்துறை நீங்கள் தொடங்கினாலே இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆமாம், முத்துக்குமாருக்கு அதானே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, முத்துக்குமார் இதில் நம்ம வந்து சரியாக தான் செஞ்சோம் அப்படியான விவாதங்கள்லாம் போகுது. சொல்கிறாங்க, இல்லை நம்ம பணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற வார்த்தையெல்லாம் விடுறாங்க. கோவம் வந்துருச்சு நமக்கு இல்லையா. இந்த வேலையை யார் செய்வா, நீங்கள் செய்வீங்க, நாங்கள் செய்ய மாட்டோம்லாம் பேச. ஆனாலும் அது வந்து நடக்கலை. நாம் நினச்சது எடுத்துகிட்டு வர முடியல. அப்படியே இறங்கி வரோம், கோவத்தோடையும் வேதனையோடையும் வரோம். அது நடந்திருந்தால் மறுபடியான ஒரு எழுச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்தது. எப்படி ரெண்டாவது வாய்ப்பு தவறதுக்குள்ள அனுப்பிட்டா. முன்னமே அங்கேயாவது எழுச்சி தொடங்கின பிறகு வந்து அங்கே உட்காந்து முத்துக்குமாரின் மரணத்தில் அங்கேயே உட்காந்து அங்கே எல்லாத்தையும் மாற்றி அங்கே தானாக எழுச்சி வந்துருச்சு 3 நாளில். அப்போயும் நம்ம தான் இருக்கோம். அதில் என்னென்னா அது வேற ஒரு தளத்தில் பேசலாம் இன்னொரு நாள் தருணத்தில். அது ராம் தான் மிக முக்கியமான ஆவணமாக எழுதியிருக்காரு. இயக்குனர் ராம் ஆவணப்படுத்தியிருக்கிறாரு. நாம் அங்கே களத்தில் இருந்து என்னெல்லாம் செஞ்சோம். அதே போலவே இங்கே அந்த பொரியை பற்ற வைக்கிற நேரத்திலே வந்து பெரிய பக்கெட்டாக தண்ணி ஊற்றி மூடிட்டாங்க. அங்கே இருந்த ஐயா அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார்.
நாம் பேசுவதற்கு எந்த தன்னலமும் இல்லை. இதில் முக்கியமாக உண்மையான உணர்வும் ஆதங்கமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஐயா அவர்கள் இது வெறுத்து போய் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்ட பிறகு கீழே எதாச்சியா புறப்பட்டு எல்லாரும் கலைஞ்சு போகும்போது வந்த ஐயா அங்கே கீழே நின்று என் 2 கைகளையும் பிடிச்சிக்கிட்டு, ஐயா அவங்க வயசு என்ன அப்போ 85 வயசு ஆயிடுச்சு. அப்போ இப்போ 100ன்னா இது நடந்தது 2011. அப்போ 80 கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சிங்க தம்பினாரு. எனக்கு வெளவெழுத்து போயிட்டேன். ஐயா நீங்கள் என்னங்க? இல்லை எனக்கு புரிஞ்சுது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி அவர் ஏன் இதை சொல்லணும்? அந்த இடத்துல தான் அவர் எப்படி மகத்தான ஒரு மனிதராக, மகத்தான தலைவராக அவர் எப்படி இருக்கிறார், எப்படி எல்லாவற்றையும் அவதானிக்கிறார், எல்லாருக்குமான மரியாதையை, சம பங்கை, சம வாய்ப்பை, சம உரிமையை அவர் எல்லாவற்றிலும் எப்படி கடைபிடிக்கிறார் என்பதற்கான இது வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அவரை மறக்கவே முடியாது. இருந்த ஒரே பொது உடைமைவாதியும் நாம் இழந்து விட்டோம் என்று அந்த 100 ஆண்டு முடிந்து அவர் வாழ்ந்து முடிந்திருந்தால் கூட அதை இது இயற்கைத்தானே என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்குன்னா அவருடைய அந்த பண்பு தான். அந்த பண்பு அவர் தன்னுடைய வாழ்க்கையில அதாவது தோழர் செங்கோடி அவர்களினுடைய உடலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்க போராடுறீங்க. அதுல இருக்கக்கூடிய தன்னலமற்ற தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ளவர்கள் அதற்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. இந்த சொல்ல மன்னிச்சுங்க, வழக்கம் எல்லாரும் வருத்தம் அப்படின்னு அவருடைய உயரத்திற்கு புரியுது. அதுதான் அவருக்கு அவர் இந்த சமூகத்தை, இந்த மக்களை, இந்த போராட்டத்தை எப்படி உணர்கிறார். இல்லைன்னா 13 வயசுல போராட்ட காலத்துக்கு வந்திருக்க முடியுமா? புரியுது. வெள்ளைக்காரர் காலத்திலேயே எல்லா பக்கமும் பஞ்சம். இப்போ அரிசி கிடைக்காம பஞ்சத்துல வாழ்ந்த காலத்துல அங்க எல்லா பக்கமும் அவர் பிறந்த திருவைகுண்டத்துலலாம் நல்ல நெல் விளையுது. ஆனால் முதலாளிகள் அந்த பிரிட்டிஷார் ஆட்சியோட ஆதரவோடு பதுக்கிட்டாங்க. அதை போராடி வெளியே கொண்டு வந்தார். மாவட்ட ஆட்சியருக்கே பெரிய நெருக்கடியை உருவாக்கி அப்ப சிறைப்படுத்தப்பட்டு தான் அவருடைய மீசையை பொசுக்கிறாங்க. இப்படி அவர் கடுமையான எத்தனையோ முறை ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார் இல்லையா? அந்த களத்தில் இருந்ததுனால அவருக்கு இந்த வலியும் வேதனையும் இவர்கள் கேட்பதில் இருக்கிற நியாயமும் புரிந்து நம்மாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லையே இந்த தேர்தல் ஜனநாயகத்துல அப்படிங்கிற தன்மையோட அப்படி வருத்தப்பட்டு போயிருக்கலாம். எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போயிருக்கலாம். உங்களை அழைச்சி பேச. ஆமா, அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. மருத்துவர், மனிதநேய மருத்துவராக என்று சொல்லப்படுகிற அவர் இருக்கிறாரு. அவர் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்தணும்னு சொல்ற அண்ணன் இருக்காங்க. அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கோபத்தோட தானே பார்த்துட்டு இருக்காங்க உங்க மேல. ஆமா, இவர் மட்டும்தான் இப்படி பேசுறாங்க. ஆனா அவரு ஐயா மட்டும் ஏன் கேட்கணும்? அந்த இடம் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அதை ஒட்டி அடுத்து எப்போதுமே நடக்கிற அதுக்கு தான் இந்த 100ஆண்டு விழாவை நடத்தணுன்ற அண்ணன் முடிவெடுத்தோன்னு எதற்கு என்ன அழைக்கிறாங்க? அப்போ அதை அமைச்சு அதற்கான வேலைகளை முழு நேரமாக. அப்போ நான் வந்து தொடர் எழுதிட்டு இருக்கிறேன். தொடர் எழுதுறதுன்றது உங்களுக்கு 20 மணி நேர பணி. தமிழ் தேசியம் என்ன இருக்கு அப்படின்ற புத்தகம் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பணிகள், விழா பணிகளையும் பங்கெடுக்க வேண்டும் ஐயாவுக்கு. இது நாம செய்தே திரும்பணும் அந்த கடமையோடு அதில் பங்கெடுத்து அப்பதான் சொல்றேன் 100 ஆண்டு. அப்போ 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் என்று வாங்கி ஐயாவுக்கு நம்ம ஒரு புகழ் மாலை சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை, இது இன்னும் பெரிய பணி. 2 கவிஞர்களை சந்திச்சு 2 கவிஞர்கள் இருக்கிற இடத்துல ஒரு காவல் நிலையம் வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படியான நிலையில அவசர நிலையில தேதி உறுதிப்படுத்தியாச்சு. டிசம்பர் 29 நம்ம நிகழ்ச்சி. 26 ஐயா பிறந்த நாள், 29 நடத்தலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் வேற இருக்கிறதுனால அந்த தேதியை ஒட்டி அவர் அன்னைக்கு எங்கேயோ வெளியூர் போறதுனால அதை ஒட்டி அந்த நிகழ்ச்சி திட்டமிடப்படுது. அப்ப அதுக்குள்ள கவிதை வாங்கணும்னா எத்தனை பேருக்கு எத்தனை முறை பேசியிருப்பேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அது ஒரு சாதனை தான், ஐயாவோட வாழ்நாள் சாதனை போல. இந்த கவிஞர்கள்ட்ட கவிதை வாங்கினது 100 கவிஞர்களை ஒருங்கிணைச்சு 100 கவிதை வாங்கினதே ஒரு பெரிய சாதனை. பெரும்பாலானோர் வந்து ஐயாவுக்கு எழுதுவது அது மிக முக்கியமானது, இது எங்கள் வாழ்நாளின் மதிப்பு அப்படின்னு சொல்லி சிலர் அவங்க கொடுத்தாங்க. உடனே கொடுத்துட்டாங்க. சில பேர் நான் தனி மனிதர்கள் எழுதுவதில்லை என்று மறுத்தார்கள். நல்ல கண்ணையாவும் எங்க வைக்கிறாங்க பாருங்க. ஆனால் அவர் கலைஞர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க, கலைஞர் கருணாநிதிக்கு எழுதியிருக்கிறாங்க. அவங்க தனி மனிதர் இல்லையா? சில பேர் வந்து உண்மையாவே தனி மனிதருக்கு எழுதுதில்லை அப்படி சொல்றேன். நான் அவங்களுக்கு சொல்றேன் இவர் யாருங்கிறத சொல்றோம். அவங்களுக்கு தெரியும், ஐயாவை தெரியாத யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்குல்ல, அது சொல்லி கவிதைகளை ஒவ்வொருத்தரையும் வாங்கி அவங்க கவிதைகளை எல்லாத்தையும் தொகுத்து அதை புத்தகமாக கொண்டு வரதுல
இந்த புத்தக உருவாக்கத்துல தம்பி கவிஞர் கவிபாஸ்கர் அவர் ஒரு கவிஞரா இருந்தனால, அவர் ஒரு இயக்குனர் இருந்ததுனால அவருடைய முக்கியமான அந்த புத்தகத்தை ஆமா அவர் தான் இந்த உருவாக்கத்தை உடனே கொண்டு வந்தாரு. இதற்கான முதலீட்டை அண்ணன் எப்படி நூற்றாண்டு விழாவுக்கு தனிப்பட்ட முறையில மொத்த செலவு மணிவண்ணன் அவர்கள் செய்தாரோ அது போல இந்த புத்தகத்துக்கு அவங்க தான் செய்தாங்க. போட்டு ஐயாவுக்கான அந்த மரியாதையை செய்தோம் நாங்க. அதுல எனக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்றால் நாம் பொருள் சேர்த்தமோ இல்லையோ நம்ம வாழ்க்கைக்கு பொருள் சேர்த்திருக்கிறோம் அப்படின்ற முடிவு அந்த நிறைவும் எனக்கு இருக்கு. இதை ஒட்டி புரியுது. இந்த தோழர் இரா நல்லக்கண்ணு 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் அப்படிங்கிற இந்த ஐடியாவே ரொம்ப நாவல்ட்டியாக இருக்குது. இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணின விதத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கி வரலாற்றில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை செய்தது போல் இது இருக்குது. இதில் உங்களுக்கு பிடித்தமான கவிதைகள், இந்த கவிதைகளில் நீங்கள் கவிதைகளை கொடுக்கும்போதே சிலாகிச்சது, ஆமாம் அது யார் எழுது? அது நிறைய கவிதைகள் இருக்கு. ஒரு கவிதையாக பேசுகிறோம்னா அது ஒரு தனி நிகழ்ச்சி தான். புரியுது. ஆமாம், இதில் மிக முக்கியமான அருமையான கவிதைகள் நிறைய இருக்கு. சரி. ஆமாம், அதில் அப்புறம் இது அந்த பொதுவுடைமை கட்சி தோழர்களே இதை நாங்கள் கூட செய்யல, இதை நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஐயா என்னதான் செஞ்சீங்க? ஆமா, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நீங்க எடுத்தீங்களா? அதுதான், அது மணிவண்ணன் ஐயா அந்த முயற்சி எடுத்து முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அலுவலகத்திலே ஒண்ணு நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த முன்னெடுப்பும் எடுக்கல. ஆமா, உண்மையே சொல்ல போனோம்னால் நம்ம எப்போதுமே உண்மையை அவர் யாரு அவங்க ஆட்கள் தான் சொன்னது. மாவோ சொல்றாரு, அவங்க ஆட்கள்னு சொல்லக்கூடாது. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி, ஒரு மாவோயிஸ்ட் அப்படின்றது வேறையா இருக்கு. மாவோ சொல்றாரு, கலை இலக்கியத்தின் பணி அம்பலப்படுத்துகிற வேலையை செய்வது தான். அது அதிகாரத்தில் இருப்பவன் முதலாளியை மட்டுமல்ல, இவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்ம சொல்லித்தான் தீர வேண்டியது. இத்தகைய ஒப்பற்ற தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி என்னவாக நடத்தியது, கட்சி இல்லை, கட்சியில் இருந்த தலைமைகள் இவரை எப்படியெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இல்லையா, இவரையும் ஐயா மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்களையும். ஏனென்றால் அதை பேச வேண்டியிருக்கு. ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொது உடைமை கட்சி எதிரான நிலையில் இருந்தது. பொதுவாகவே மார்க்சிய கட்சியாக இருக்கட்டும், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும். 2009 ஐயாவும் அதை விட இன்னும் அதிகமாக ஐயா மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்களும் ஐயா பாண்டியன் அவர்களும் தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் போக்கை, அவருடைய கொள்கை போக்கை மாற்றி ஈழ ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும். மார்க்சிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னமும் தேசிய தலைவரை எதிர்த்து பேசுவாங்க. அங்க ஒருங்கிணைந்த இந்தியா போல ஒருங்கிணைந்த இலங்கைன்னு தான் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்புறம் எதுக்கு அது இந்த நிலத்துக்கு எங்களுக்கு எதுக்கு அந்த கட்சி? அதுதான் தலைவர் தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய கட்டுரையில, அவருடைய அந்த பிரகடனத்தை அறிக்கையில. பேரறிஞர் தமிழரசன் அவர்கள் அவருடைய அறிக்கையில, பெண்ணாடம் மாநாட்டு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு, இந்திய நாட்டை வழிநடத்துகிற, இந்திய நாட்டின் வரலாற்றை மாற்றுகிற வாய்ப்பை பொதுவுடைமை கட்சி தவறவிட்டது. தன்னுடைய வரட்டுத்தனமான பிடிவாதமான பயனற்ற கொள்கை போக்கால் அப்படின்னு குறிப்பிடுறார். புரியுது. பொதுவுடைமை கட்சியை மிக கூர்மையாக ஆய்வு செய்து இது எதற்கும் ஒன்றுக்கும் பயன்படாது என்கிற நிலையை அவர் தெளிவுபடுத்தியதனால்தான் இதே பொதுவுடைமை கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழரசன் அவர்கள் மீதும் எந்த விதமான அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பினார்கள் என்பது இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு தெரியும், அன்றைய அரசியலை தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி போல, ஒரு சிவப்பு நிறத்தை சுமந்த ஒரு காங்கிரஸ் கட்சி போல பல இடங்கள்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடந்திருக்குது. மக்கள் போராட்டங்கள்ல தமிழர் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் போல கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. அதை மாற்று கருத்தில்லை. செயல்பாட்டாளர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், எல்லாமே தொண்டர்கள் அடிப்படையில். ஆனால் கொள்கை முடிவு எடுக்கின்ற இடத்தில் இருப்பவர்கள் பல நேரங்களில் தேசிய இன அரசியலுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர். அதை நம்ம பதிவு பண்ண, அது தெரியாது எல்லாருக்கும். போராளியா தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா தெரியும். கதை அடிப்படையில கதையாகவே அவர் பல பதிவுகளை செஞ்சிருக்கிறார். அவருடைய போராட்டத்தை, அவர் மக்கள் பிரச்சனைகளை கூட கதையாக அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆமாங்க, எத்தனை புத்தகங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒவ்வொரு தலைப்பா ஒண்ணா பேசணும். அவர் பெரிய எழுத்தாளர். அவர் புலவர் பட்டம் தானே படிக்க போனாரு. புலவர் பட்டத்தை முடிக்கல, அதெல்லாம் பட்டம் வாங்கல. புலவர் பட்டம் அன்னைக்கு இருந்த இன்டர்மீடியட் என்று சொல்லி முடிச்சுட்டு புலவர் பட்டம் படிக்கிற போறாங்க. அங்கேருந்து போராட்ட காலத்துக்கு வந்ததுனால பட்டப்படிப்பை நிறைவு செய்யல. அதனாலதான். ஆனால் அவருக்கு பாரதி மீதும்
ஆண்டாளின் தமிழ் மீதும் அவருக்கு அளப்பரிய பற்று. அதனால்தான் மகளுக்கு ஆண்டாள் என்றும் இன்னொரு மகளுக்கு காசி பாரதி என்றும் பெயர் வைத்தார். பாரதியின் மேல இருக்கிற அளப்பரிய பற்றால அவர் ஆற்றுக்காக போராடியது. அதே போல ஒரு நீதிமன்றத்தில் ஒரு முறை ஆற்று பெருக்கெடுத்து அடி சுடும் அண்ணாலும் என்ற பாட்டை, ஔவையாரின் பாட்டை சொல்லி பேசி வாதாடி இருக்கிறாரு. அந்த நீதியரசர் மறுபடியும் அந்த பாட்டை சொல்லுங்கன்னு ஒரு முறை மறுபடியும் சொல்ல வச்சு கேட்டு அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது போல மாஞ்சோள தொழிலாளர்கள், பேச்சிப்பாறை அணை விவசாயிகள், அப்புறம் திருவள்ளூர் விவசாயிகள்னு அவர் தமிழ்நாட்டில் அவர் போராடாத இடமில்லை, போகாத இடமில்லை. 7 சட்டையும் வேட்டியும் வச்சுக்கிட்டு பேருந்து நிறுத்தத்தில் படுத்து கிடந்த தலைவர். இப்படி அவர் வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அந்த நூற்றாண்டு விழாவில் அதனால தான் அதில் பங்களிக்க நாம் பெருமுயற்சி எடுத்து எல்லாரும் சேர்ந்து அந்த விழாவை அண்ணன் மணிவண்ணன் அவர்களின் முயற்சியால் அதை நடத்தினோம். ஐயா நெடுமாறன் அவர்கள் அதுக்கு தலைமை ஏற்றிருந்தார்கள். அதுக்கு நான் அந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை எழுதியிருந்தேன் தொகுப்பாசிரியர் என்ற முறையில். அதை நிறைய பேர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. நீதி நூல்களின் உயிர் வடிவம் ஐயா நல்லக்கண்ணு என்று அதுக்கான தலைப்பு. நல்ல மழை, நல்ல வெயில், நல்ல காற்று என்று உலகை உய்விக்கும் இயற்கையை நல்ல விதமாக சுட்டுவது நற்றமிழர் மரபு. நல்ல மழை சுகமானது, நல் வாழ்விற்கு நலம் தருவது, நல்ல காற்று இதமானது, நல்ல வெயில் உயிரினங்களுக்கு ஆற்றல் தருவது, நல்ல காலம், நல்ல பொழுது, நல்ல வேலை என காலத்தையும் நாம் பாராட்டி குறிக்கின்றோம். நல்ல மனசு, நல்ல பிள்ளை என்று குணங்களை விதந்தோதுகிறோம். நல்ல மனிதர் என்று கூட அரிதாக சிலரை சுட்டி காட்டுகிறோம். இந்திய ஜனநாயகத்தில் வெகு அரிதாக சில நல்ல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் வெகு சிலர் வாழ்கிறார்கள். என்றாலும் நல்ல தலைவர் என்ற உடனே இந்திய பெருந்தேசத்தில் முழுமைக்கும், இந்திய பெருந்தேசம் முழுமைக்கும் அனைத்து விரல்களும், இந்திய பெருந்தேசம் முழுமையும் அனைத்து விரல்களும் ஒருவரை நோக்கி நீளுகின்ற அதிசயம்தான் நல்ல கண்ணு அப்படின்னு அந்த முன்னுரையை நான் தொடங்கியிருக்கிறேன். அருமை அருமை. தாம் நம்புகிற கடவுளின் பெயரை சூட்டுபவர்களிலும் நல்ல பெருமாள், நல்ல சிவம் என்று சூட்டப்படுவது உண்டு. பெருந்தெய்வ வழிபாட்டு மரபிலும் பெருமாளிலும் சிவத்திலும் நல்ல பெருமாளும் நல்ல சிவமும் இருக்கிறார்கள் என்றால் அல்ல பெருமாளும் அல்ல சிவமும் உண்டு என்பதே அதனுடைய மறைபொருள். இறையிலும் இருவேறு தன்மை இருக்கிறது என்பதே அதன் உட்பொருள். உலகை பார்ப்பதற்கு நமக்கு இயற்கை அளித்திருக்கின்ற பெரும் கொடையான கண்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் போற்றுதலுக்குரிய பெருந்தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் அவர்தம் வாழ்வுக்கும் ஒரே பொருள்தான். அறம், ஒழுக்கம் நிறைந்த தனி வாழ்க்கை மற்றும் ஆதுவாது அற்ற மக்களுக்கான அரசியல் தொண்டு. திருக்குறளின் முன் இரு பாற்களின் உயிர் பொருள் அவர். மூதுரை, நல்வழி, நாலடியார், நற்றினை உள்ளிட்ட தமிழ் இனத்தின் தனிப்பெரும் இலக்கியம் கருவூலமாக இன்றும் திகழ்ந்து நம்மை நல்வழிப்படுத்தும் நீதி நூல்களின் உயிர் வடிவம் அவர். அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தும் பணி அல்ல, மக்களின் நல்வாழ்வுக்கு ஆற்றப்படும் தொண்டு என்று அம்மக்களின் துயரங்களில் பங்கு கொண்டு அவர்களின் சுமைகளை நாமும் தாங்கி அவர்களின் துன்பங்களை போக்குவதற்கு செயலாற்றுவதுதான் உண்மையான அரசியல் வேலை என்று சொன்னதோடு மட்டுமன்றி அவ்வனமே வாழ்ந்த தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களது சத்திய மொழிதலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வாழ்ந்தவர் பெருந்தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அரசியல் என்பது சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ நிகழ்வது மட்டுமல்ல, மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக மக்களால் நிகழ்வதுதான் என்பதற்கான சாட்சியாக வாழ்ந்த அவரது அப்பழுக்கற்ற தொண்டு உள்ளத்தால் தான் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் யாருக்கும் வாய்க்காத ஒரு அரிய நல்வாய்ப்பாக அவர் வாழும் நாள்களிலேயே நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது என்று அந்த முன்னுரை. சிறப்பு சிறப்பு. அதுல கவிதையாக என்னுடைய கவிதை தொகுப்பாசிரியர் கவிதையாக பிளாட்டோவை அறைந்த பிறப்பு. ஏன் அப்படி சொல்றோம்? அது கவிதையில் பதில் சொல்றோம். உன்னை பாடுதல் எளிதல்ல, இயற்கையை பாடுதல் எளிது, இறைவனை பாடுதல் எளிது, கவிதையை பாடுதல் எளிது, காதலை பாடுதல் அதனினும் எளிது, எதிலும் இன்மையை பாடுதல் எளிதினும் எளிது. இல்லாத ஒன்றை பாடுவது எளிதினும் எளிது. கட்சி தலைவரை
அரசியல்வாதிகளை போற்றுதல் காசுக்கு கவி பாடும் சிலருக்கு அனைத்தினும் எளிது. அனைத்தினும் எளிது. இல்லாத எதையும் எழுதுதல் எளிதிலும் எளிது. எளிமையை பாடுதல் அத்தனை எளிதல்ல. இன்னும் பலர் கவிதையில் அலங்காரம் தேடுகிறார்கள். ஏதுமற்ற எளிமையே உனது அலங்காரம். இன்னும் பலர் கவிதையில் அழகு நாடுகிறார்கள். ஒப்பனையின்மையே உனது அழகு. தலைவர் என்று தம்மை நம்புகிறவர்களுக்கு புகழ்ச்சி வரிகளே மிக பிடித்தம். வரி பிடித்தம் கோரும் வருமானம் இல்லாத உனக்கோ வரியும் பிடிக்காது, புகழ்ச்சியும் இனிக்காது. களைப்பு நீக்க மனிதன் கண்டடைந்த கலைகள் உழைப்பு நீக்கம் கொண்டவர்களிடம் சிக்கிக் கொண்டன. எனவே கலைகளோ கவிதையோ பாட வேண்டாம், மக்கள் களம்பாடிய உன் வாழ்வை. ஏனெனில் நீ நறுமணம் பூசிய நாகரிக நட்சத்திரம் அல்ல, உழைக்கும் மக்களின் உப்பேறிய வியர்வை நீ. அடக்குமுறை எதிர்த்து கொப்பளித்து திரிக்கும் பச்சை குருதி நீ. உன்னை எழுதுதல் அத்தனை எளிதல்ல. உவமை, உருவகம், உயர்வு நவிர்ச்சியே இதுவரை இங்கு பாடுபொருளானது. உண்மை பாடுபொருளானது உன்னால் தான். அரசியல் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் எனும் பிளாட்டோவின் கூற்றை பொட்டில் அடித்து தகர்த்த பிறப்பு நீ. அரசியல் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் எனும் பிளாட்டோவின் கூற்றை பொட்டில் அடித்து தகர்த்த பிறப்பு நீ. புறநானூற்று பொருணர் படை கொண்ட தொன்மை தமிழினத்தின் தலை நிமிர்த்திய உயர்தனி சிறப்பு நீ. மிடுக்கு மாளிகையோ அடுக்கு மாடிகளோ எதற்குமே ஆசைப்படாத பொது உடைமை புத்தன் நீ. ஆசைகளுக்காக கொள்கை துறப்போர் பலர், கொள்கைக்காக ஆசைகள் துறைந்த அரசியல் முனிவன் நீ. புத்தனை கூட எல்லோரும் துதிப்பதில்லை, புத்தனை கூட எல்லோரும் துதிப்பதில்லை. உன்னை மட்டுமே எல்லோரும் மதிக்கிறார்கள். உன்னால் தான் அரசியல் மீது இன்னும் எமக்கு நம்பிக்கை மிச்சம் இருக்கிறது. பொது உடைமை பாடம் நடத்தாமல் பாடமாய் வாழ்ந்து காட்டிய உம்மை நாம் வணங்குகிறோம். உமக்கு ஐயா, உன்னுடைய தாள் பற்றி உமக்கு எனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். மிக்க மகிழ்ச்சி தம்பி. ஐயாவோடு உங்களுக்கு இவ்வளவு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. அதுவும் ஒரு எல்லாமே போராட்ட களத்தில் நேருக்கு நேராக அவரோட பயணிக்கிற வாய்ப்பை பெற்றுக்கிறீங்க. அந்த அனுபவங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து உங்களுடைய இந்த கவிதையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு மிகச்சிறந்த அஞ்சலி கவிதையாக இன்றைக்கு அது இருக்குது. ஒரு மனிதன் உயிர் வாழ்கிற போதே அவனை போற்றி அவனை புகழ்ந்து அவனுடைய சிறப்புகளை சொல்லுகிற வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கீங்க. ஆமாம், எங்களுடைய அரங்கத்துக்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்களோடு உங்களுக்கு இருந்த அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் தம்பி. ஐயா ஒரு நினைவோடு நெகிழ்ச்சியான இந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி.